நியமன ஆணை. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ₹139 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். மாற்றுத்திறனாளி மருத்துவர் பிரசாந்திற்கு பணி நியமன ஆணை வழங்கல். மேடையிலிருந்து கீழே இறங்கி அவரது இருப்பிடத்திற்கே சென்று பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தருணங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சுகாதார சேவைகளை மக்கள் கைபேசியில் எளிதாக பெற உதவும் நலம் TN செயலி. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் செயலியை தொடங்கி வைத்து லட்சணையை வெளியிட்டார். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் TN இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வெளிப்படைத் தன்மையோடு மக்கள் கொடுக்கும் நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் பொதுமக்கள் வரை இந்த அமைப்பின் மூலம் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படை தன்மையுடனும் வழங்கும் வகையில் இந்த அமைப்பின் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இது நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவாதம். எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு ₹1000 நிதியுதவி வழங்கிய பெண். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நிதியுதவி வழங்கிய பெண்ணை கைகொடுத்து வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய். பணி ஆணைகள் பெற்ற உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் விஜய். நிகழ்ச்சியில் செல்ஃபி வீடியோவும் எடுத்து உற்சாகம். திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றினை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெரம்பூர் தொகுதியில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். அனைத்து திட்டங்களின் பணிகளும் உடனடியாக தொடங்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல். திமுக அதிமுக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர்களாக அனிதா ராதாகிருஷ்ணனும் KD ராஜேந்திர பாலாஜியும் இருப்பார்கள். ஸ்டாலின் கோபப்பட்டால் தாவேக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என ராஜேந்திர பாலாஜி பேசியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் நிர்மல்குமார் பதில். இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் கோவப்பட்டா என்ன கோவப்பட்டா இல்லை ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும் இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதும் 2 பேருடைய கூட்டணிக்கு திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியா இருக்க போறதுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இல்லை ஒருங்கிணைப்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல.
ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கொடுத்த புகாரில் 11 பேர் வரை கைது செய்யப்பட்ட விவகாரம். ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் விசாரணையில் இறங்கியது அமலாக்கத்துறை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது. மதுரையைச் சேர்ந்த கணேசன், ரகு, பிரகாஷ், சாமியப்பன் ஆகியோரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் நடந்தது போல இப்போது தமிழ்நாட்டுக்கும் குதிரை பேரம் மெதுவாக பரவி வருகிறது எனவும் கருத்து. குதிரை பேர விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிபிஐ எப்படி குதிரை பேர குற்றச்சாட்டை நேரில் எடுத்து விசாரணை நடத்த முடியும் எனவும் நிர்மல்குமார் கேள்வி. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்மந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேலே ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. ஸோ அது சம்மந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்றைக்கி கூட 4 பேர் அதிகமாக விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளில் பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்கே நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த தலைமையில் எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில் வர்றவங்களுக்கு வெளியில் ரிசைன்மெண்ட் வர்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க கட்சியில் சேர்றவங்களும் யாரும் சேர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இடதுசாரி கட்சிகளின் பலத்தை அறிய வேண்டியுள்ளதால் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடுவோம். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தகவல். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பிறகு மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பதா? காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க வேண்டாம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் எந்த இடத்திலும் பெரிய அளவில் மின்தடை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் போது உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்களிடையே பேட்டி. சிட்டிக்குள்ளே நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்ட்ரப்ஷன் எல்லாமே இந்த கேபிள் கட்டுனால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்கான நடக்கிறது உங்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்டர்ஸு நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகள்னால தோற்றுறது தான். மற்றபடி வேறு எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ளே வேறு மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காக நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுடைய தேவையும் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும், எந்த மாற்றமும் இருக்காது. ஆளுநர் குலக்கல்வி குறித்து பேசலாம், அது அவரது விருப்பம். ஆனால் அரசின் கல்விக் கொள்கை மாறாது எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமோ நம்ம அதை என்ன 2 லாங்குவேஜ் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அது அந்த முன்னெடுப்பை செய்வோம் சார். நம்ம பாலிசியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. யார் என்ன சொல்லலாம், நம்மளுடைய பாலிசியில் மாற்றம் இருக்காது. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில் முதல்வருடைய பாலிசியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. முதலமைச்சர் ஆனாலும் இன்னும் நடிகராக தான் இருக்கிறார் விஜய் என திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். நம் தலைவரை பற்றி பேசும் ஒவ்வொரு பேச்சையும் ஞாபகம் வைத்து பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. நம்ம தான் கொடுத்தோம் 107 சீட் தான். இப்ப அவரு தான் கால நிக்கல, தான் சொந்த கால நிக்கல, கட்ட கால நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு ஒரு வாயை பார்த்தீங்களா, பேச்சு பார்த்தீங்களா, என்ன பேச்சு, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம தலைவர் இருக்கிற ஒன்னொன்னே ஞாபகம் வச்சு நம்ம அவங்களை தொலைச்சிக்கணும். அந்த கட்சியை ஓகே அவங்க ஆதரவாக கழிக்கணும், நமக்கு ஆதரவு இருக்கணும்.
வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ள தமிழக அரசின் புதிய திட்டமான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். 22 கேரட் தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரிய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷை தொடர்புபடுத்தி வதந்தி பரப்பியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது விரைவில் காவல்துறையில் புகார் அளித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிக்கை. அரசிடம் அனுமதி வாங்கி தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் அரசகுமார் மீது சென்னை காவல்துறை குண்டர் தடுப்பு நடவடிக்கை. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி பதவியேற்பு. பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுவேன் என பேட்டி. திருமணமான பெண்ணுடன் தகாத உறவு வைத்ததோடு 7 வயது சிறுவனை தாக்கிய கடலூரைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் டெலிவரி ஊழியர் உட்பட 2 18 லட்சம் மோசடி. அண்ணா பல்கலைக்கழக அலுவலக ஊழியர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் விசாரணை. மதுரை மாவட்டம் பெருங்குடியில் நுண்ணறிவு பிரிவு காவலரை சுற்றி வளைத்து தாக்கிய 3 பேர் கொண்ட மர்ம கும்பல். காவலருக்கு 16 தையல் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவலருக்கே இத்தகைய நிலையா என பொதுமக்கள் மத்தியில் பீதி. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் கதவை உடைத்து வெளியேறிய பொதுமக்களின் இருசக்கர வாகனங்களை பறித்துவிட்டு தப்பிய 12 சிறுவர்கள். 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 6 சிறார்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காலி மைதானத்தில் குவியலாக கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள். காலாவதியான மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பள்ளி சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் மாயம். பள்ளி சீருடையில் மாணவர்கள் மாயமான நிலையில் தேடும் பணி தீவிரம். பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் ஆங்காங்கே கிடப்பில் போடப்பட்ட படகுகள். பழுதடைந்த படகுகளை அகற்றி புதிய படகுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பு. கோவை மாவட்டம் மாவுத்தம்பதி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. தோட்ட வேலைகளில் ஈடுபட்டிருந்தவரை கீழே தள்ளி யானை தாக்கிய நிலையில் வெகு நேரமாக உயிருக்கு போராடியவர் சிகிச்சை பலனின்றி பலி. ஒன்றும் பிரச்சனை. ஆனி சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கானோர் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம்.
வெயிலின் தாக்கத்தால் வேலை நாட்களில் குற்றால அருவிக்கு அதிக அளவில் படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகள். சீராக கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழும் மக்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆணி பிரம்மோற்சவம் கோலாகலம். மாட வீதிகளில் உலா வந்த சுவாமியை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,05,200க்கு விற்பனை. பெங்களூரு அருகே ஆனைக்கல் அரசு மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் நோயாளிகள் பதற்றம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள நோயாளிகள் வெளியே ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. புதுச்சேரி வில்லியனூர் அருகே தனியார் பேக்கேஜ் தொழிற்சாலை கிடங்கில் பெரும் தீ விபத்து. பல மணி நேரம் போராடி அணைக்கப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நிகழ்வு. கோவில்களில் சுத்தம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கோயில் சுவர்களில் தெளித்த தேவஸ்தானம். ஆக்ராவில் ஃப்ரீசர் பாக்ஸில் பெரிதாக உறைந்த பனிக்கட்டியை அமர்நாத் பனிலிங்கம் என நினைத்து வழிபட்ட குடும்பத்தினர். இந்தியாவில் தான் இப்படிப்பட்ட அரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என நெட்டிசன்கள் பதிவு. சவுதி அரேபியா மீது ஈரானுக்கு ஆதரவான ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். சவுதி அரேபியாவின் அபா விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதல். இடைவிடாது சீற்றத்துடன் காணப்படும் பிலிப்பைன்ஸின் மாயோன் எரிமலை. சுற்றியுள்ள 6 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை.